ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் ஜாய் கிருஷ்ணாவுடன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ அவங்க முதல் மனைவியிடம் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இருக்காங்க. அது எதனால, ஏன் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் முதல்ல ஸ்ருதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு 2 குழந்தைகளும் இருக்கின்றன. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணமும் செய்து கொண்டார். அவரது திருமண புகைப்படங்களும் இணையதளத்தில் ரொம்ப வைரலாச்சு. இவர் பேஷன் டிசைனரான ஜாய் கிருஷ்ணாவை திருமணம் செய்து கொண்டார். ஜாய் தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற ஆடை வடிவமைப்பாளர் ஆவார். மேலும் இவர் திருமணம் செய்து கொண்ட உடனே கிறிஸ்டலா 6 மாத கர்ப்பமாக இருக்கிறார் என்ற செய்தியும் வெளியிட்டார். திருமணம் செய்து கொண்ட உடனே 6 மாத காலம் கர்ப்பமா என்ற இந்த விவகாரம் பேசும் பொருளானது. இந்த நிலையில தான் மாதம்பட்டி ரங்கராஜ் கோவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அது என்ன நிகழ்ச்சி சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய நூற்றாண்டு, ஒரு தம்பதியோட நூற்றாண்டு விழாவை கொண்டாடுற மாதிரி 100 பௌர்ணமிகளை வச்சு முடிஞ்சதா கொண்டாடுற மாதிரி ஒரு விழா நடந்திருக்கு. ஸோ அந்த விழாவில் கிறிஸ்லியாவை கூட்டிட்டு போகாம அவங்க முதல் மனைவியை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பத்தி எல்லாரும் இணையதளத்துல ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் இவங்க அதை தான் விவகாரத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்களே, ஆனா இவங்க ஏன் இரண்டாவது மனைவி கூட்டிட்டு போக முதல் மனைவியை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னும், ஸோ ஒருவேளை இவங்க ரெண்டாவது மனைவி மாசமா இருக்கிறனால முதல் மனைவியை கூட்டிட்டு போனால இல்ல எதுவும் பிரச்சனையா என்னங்கிறது தெரியல. சோ ஸ்ருதிக்கு அவங்க ஃபேஸ்ல எந்த ஒரு இதுவும் தெரியல, ஒரு சந்தோஷம் இல்லாம ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காத மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னும் இவங்களுக்குள்ள விவகாரத்து ஆகலை போல, ஸோ இவங்களுக்குள்ள ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனை, ஸோ அதை இவங்க 2 பேரும் ஓப்பனப்பாக பேசினாதான் என்னன்னு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி இணையதளத்தில் பேசிட்டு வராங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? இவங்க விவாகரத்து ஆயிடுச்சா இல்லை அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.